ஹலோ கிட்ஸ், இந்த வீடியோவில் ஈசாவும் குட்டி வாத்தும் கதையை பார்க்கலாமா? ஈசா அவளுடைய குடும்பத்துடன் புதிய இடத்திற்கு குடிபெயர்ந்தார். அவள் வீட்டருகே எந்த ஃப்ரெண்டும் அவளுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே அவளுடைய பெட் டாக் டெவினுடன் அதிக நேரத்தை கழித்தாள். அவள் எப்போதும் வளர்ப்பு பிராணிகளிடம் அன்புடனும் பிரியமுடனும் இருந்தாள். ஒரு நாள் மாலையில் அவள் நாயுடன் வாக்கிங் சென்றாள். இந்த இடம் அவளுக்கு எல்லாம் புதிதாக இருந்தது. அவள் அங்கு அழகிய குளத்தை அவள் வீட்டருகில் பார்த்தாள். இந்த குளத்தை பார்த்ததும் அவர்கள் இருவரும் மிகவும் மகிழ்ந்தனர். இந்த குளம் மிகவும் பிடித்திருக்கு, நாம் தினமும் வாக்கிங் வரலாம் என்று நாயிடம் சொன்னாள். அந்த குளத்தில் வாத்துக்கள் கூட்டத்தை பார்த்தாள். குட்டி வாத்துகள் அம்மா வாத்துக்களுடன் மகிழ்ச்சியாய் நீந்தி கொண்டிருந்தன. என்ன அழகான பறவைகள் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். இந்த உலகில் கடவுள் மிகவும் சிறந்த படைப்பாளி. பிறகு ஒரு இடத்தில் சிறுவர்கள் கற்களை எடுத்து வாத்துக்கள் மீது வீசி எறிவதை பார்த்தாள். அதில் ஒரு சிறிய வாத்து மிகவும் பயந்து அலறியது. அந்த சிறுவர்களின் செயலை பார்த்து குட்டி வாத்தின் அம்மா மிகவும் பயந்து அழுது துடித்தது. அதற்குள் ஒரு குட்டி வாத்து காயமடைந்து வலியுடன் கத்தியது. குட்டி வாத்து வலியுடன் துடிப்பதை பார்த்து அம்மா வாத்தும் அழுதது. அவள் அந்த வாத்தின் அருகில் சென்றாள். ஆனால் மற்ற எல்லா வாத்துகளும் யாரோ அருகில் வருவதாக எண்ணி மிகவும் பயந்தன. ஈசா ஒரு துண்டு ரொட்டியை வாத்துகளுக்கு கொடுத்து குட்டி வாத்தை கையில் எடுத்தாள். அவள் அம்மா வாத்துக்கு ஆறுதல் சொல்லி குட்டி வாத்தின் காயத்திற்கு கட்டு போட்டு அதை அன்பாக வருடி கொடுத்து ஓய்வெடுக்கச் செய்தாள். 2 நாட்களுக்கு பிறகு ஈசா மறுபடியும் அந்த வாத்துக்கூட்டத்திற்கு அருகில் வந்தாள். அவள் அந்த குட்டி வாத்தை காப்பாற்றியிருந்ததால் தாய் வாத்தும் மற்ற வாத்துகளும் மகிழ்ச்சியாய் நீந்தி கொண்டிருந்தன. பிறகு அவள் அந்த கல்லெறிந்த கூட்டத்தில் சிறுவர்களிடம் சென்று, எல்லா உயிர்களும் கடவுள் படைத்தவை, அவைகளை காயப்படுத்தவோ துன்புறுத்தவோ உங்களுக்கு உரிமை இல்லை. நாம் துன்பப்பட்டாலோ காயப்பட்டாலோ பணம் செலவழித்து நம்மை காப்பாற்ற பெற்றோர்கள் உள்ளார்கள். இந்த பிராணிகளுக்கு யார் உள்ளார்கள்? இவர்கள் எந்த ஒரு சின்ன வலியையும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இறுதியில் அந்த சிறுவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். கதையின் மூலம் நமக்கு தெரிவது, மற்ற பிராணிகளிடம் அன்பு காட்டு, அவைகளை துன்புறுத்தாதே. ஓகே, பாய் கிட்ஸ்.